வணக்கம் விஜயன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். முதல்ல நான் என்ன அறிமுகப்படுத்திக் கொள்றேன். நான் நம்மளோட ப்ரோக்ராமுக்கு என்னால் வரையலாம் போயிட்டு தவிர்க்க முடியாத காரணத்தால் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் நம்மளோட ப்ரோக்ராமை. என் பேர் வந்து எம்ஆர் மாயோ. நீங்கள் இந்த இடத்துல பரிசில் வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராம் செஞ்சது எங்களுக்கு மிக சந்தோஷம், மிக பிரம்மாண்டமான முறையில் சந்தோஷமாக நடைபெற்றது. இந்த ப்ரோக்ராமை நானும் என் ஒய்ஃபும் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு ப்ரோக்ராம் இந்த பரிசில் நடக்குமெண்டா முதல் ஆளாக நிற்க போகிறது நாங்கள் தான். அதோட நாங்கள் இந்த ப்ரோக்ராமை மிஸ் பண்ணினதுக்கு பதிலாக இந்த இடத்துலயாச்சும் உங்களை சந்திச்சு நேராக கலைக்கணுன்ற கதை இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். மிக மகிழ்ச்சி சந்திச்சது. உங்களுடைய ஒரே ஒரு கதைகளை கொண்டு எதிர்பார்க்கிறேன். நீங்க இந்த பரிசுக்கு வரீங்க மிக பிரமாண்டமான முறையில் ஆடம்பரமா வருவீங்கன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் நீங்க மிக சிம்பிளா பாதணிகள் கூட இல்லாம எல்லாருக்கும் முன்னால வந்தது வந்து எங்களுக்கு மிக சிறப்பாக இருந்துச்சு. அதோட ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆள், இப்படிப்பட்ட ஒரு நாடு கடந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வர ஒரு ஆள் வந்து இப்படி சாதாரணமான முறையில எங்களுக்கு முன்னால தோன்றுறாருன்றது அதுக்கான காரணத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாமா? காரணம் சும்மா ஒரு மனசோர்வா இருக்கும் பொழுது ஒரு தடவை தோணல, அப்படியே போயிட்டேன். நான் படிக்க ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் கிளம்பி. அது தொடர்ந்து செகண்ட் டே அப்படியே ஓகே போட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு போனேன். ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன மனவலிமை கொடுத்துருச்சு. அதாவது நம்ம லைஃப்ல வந்து ஆசையை துன்பத்துக்கு காரணம் சொல்லியிருக்கு, புத்தர் சொல்லியிருக்காரு. ஆசை தான் பிரச்சனை எல்லாருக்குமே. ஸோ அப்போ நம்ம போடுற செருப்புலேயே பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஷூ, பிராண்டட் செருப்பு, ஒரு 1000 ரூபாய்க்கு கூட செருப்பு இருக்கு. ஆனால் மக்கள் வந்து ஒரு சில பிராண்ட்லாம் போட்டு இது வந்து செருப்பு 5 லட்சம் ரூபான்னு சொல்லுவோம். ஸோ மனசுல வந்து ரொம்ப பெரிய ஆசை துன்பத்துக்காக முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை அட்டாச்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் இன்னும் அதாவது நிறைய வேலைகள் பண்ணிட்டுருக்கேன். நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நடிச்சிட்டு இருக்கிறேன், மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு சில விஷயங்களை நடந்து போகுது. ரொம்ப கேக்குதா நான் பேசுறது? கால் வந்து தரையில் நடந்து போகும்போது ஜில்லுன்னு இருக்கும். கிரவுண்டில் உள்ள கால்லாம் வழக்கமாக காலோட சுவாசத்தை விடாம சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு மூடி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அது நடந்து போகும்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் சில பாசிட்டிவிட்டி கிடைச்சிது செல்ஃபுல்லாக நடக்கும்போது. ஸோ எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் அப்புறம் டாக்ஸிங் பண்ணும்போது நான் வந்து செல்ஃபுல்லாக ஆணிகள் இருக்கும். ரொம்ப வெயில் இருக்கும்போது ரோடு இருக்கும், தார் ரோடு இருக்கும் சொல்லிட்டு அந்த செருப்பு போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ரோட்லலாம் செருப்புலாம் போடுறதுக்கு பழக ரொம்ப நல்லா இருக்கும். ஃபீலிங் குட். நாளைக்கு நீங்கள் கூட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். கண்டிப்பா சார், நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இந்த இடத்துல நீங்கள் என்னோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு ப்ரோக்ராம் ஆக்சுவலாக நடக்கணும், அதுக்கு நாங்கள் கட்டாயம் வரணும், உங்களோட சேர்ந்து வைப் பண்ணணும்னு சொல்லி நாங்களும் தயாராக இருக்கிறோம். நன்றி சார். ஷூரா. தேங்க்யூ. நன்றி சார்.